வெளியே போக முடியல யாராலையும். திடீரென வீட்டிலிருந்து குபு குபுவென வெளிவந்த கரும்புகை. ஏசியில மின் கசிவு காரணமாதான் தீ விபத்து ஏற்பட்டு அந்த பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்ததாகவும் சொல்லப்படுது. பரிதாபமாக பறிபோன 2 உயிர்கள். சென்னை வளசரப்பாக்கம் சௌத்ரி நகர் 1வது தெருவில் இருக்கக்கூடிய பங்களா ஒண்ணுல பயங்கர தீ விபத்து ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. ஏசியில மின் கசிவு காரணமாதான் தீ விபத்து ஏற்பட்டு அந்த பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த தீ விபத்துல வீட்டுக்குள்ள 2 பேர் சிக்கி உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இது குறித்து ராமாபுரம், விருகம்பாக்கம் உள்ளிட்ட தீயணைப்பு நிலையங்கள்ல இருந்து தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்திருக்கு. கொழுந்து விட்டு எரியக்கூடிய தீய அணைக்கிற பணியில ராமாபுரம், கோயம்பேடு தீயணைப்பு வீரர்கள் முயற்சி செஞ்சுட்டு வராங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக தீயணைப்பு வீரர்கள் தீய அணைக்க போராடிட்டும் வராங்க. இந்த தீ விபத்துல வயதான தம்பதியினர் வீட்டிலிருந்து வெளியே வராததால உயிரிழந்து போயிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. இந்த நிலையில தான் தீயணைப்பு வாகனங்கள்ல நீர் போதாததால தண்ணீர் லாரிகளை வரவழைச்சு தீய அணைக்கக்கூடிய பணிகள் தீவிரமாக்கப்பட்டிருக்கு. தீய ஓரளவுக்கு கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்ட நிலைமையில உள்ள இருக்கக்கூடிய முதிய தம்பதியினர் உயிரோட தான் இருக்காங்களான்னு தீயணைப்பு வீரர்கள் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. ஆடிட்டர் ஸ்ரீராம் அப்படிங்கிறவருடைய அம்மா அப்பாவான நடராஜன், தங்கம் 2 பேருமே உள்ள சிக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. இருவருமே உயிரிழந்த நிலைமையில 2 உடல்கள் அடையாளம் காணப்படலன்னு சொல்லப்படுது. முதல்ல ஒரு உடல் மீட்கப்பட்ட நிலைமையில இப்போ இன்னொரு உடல் மீட்கப்பட்டுள்ளதா சொல்லப்படுது. திடீர்னு ஏற்பட்ட இந்த ஒரு தீ விபத்தால அந்த பகுதியில பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் விட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.